வணக்கம். சாரி பட் நோ சாரி. இந்த பதிவிற்கு முன்னாடி நான் ஒரு மன்னிப்பை கேட்கிறேன். ஏன்னா இந்த பதிவில் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி தான் பேச இருக்கிறோம். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு எந்த வார்த்தை எந்த லைன் புண்படுத்தி விடுமோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த பதிவை பார்த்ததற்கு பின் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எங்கள் மேலே வழக்கையும் போட்டு விடுவார்கள், எங்களை ஜெயிலிலும் அடைத்து விடுவார்கள். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நம் நாட்டு சிஸ்டத்தை பற்றி ஒரு கேள்வியை கூட நீங்க கேட்கக்கூடாது. இந்த நாட்டை ஆளும் அரசாங்கத்தை பற்றி கேள்வியை கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை கேட்கும் நீங்க ஒரு ஆன்டி இண்டியனாக மாறிவிடுவீர்கள். இதை போன்ற கேள்விகளை கேட்கும் அனைத்து நபர்கள் மேலேயும் வழக்குகள் போடப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, நம் நாட்டு அரசாங்கம் உங்களை பயமுறுத்தி வருகிறார்கள். நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், கேள்விகளை கேட்கும் அந்த அதிகாரத்தை இவர்கள் பறித்து வருகிறார்கள். அதற்கான பதிவுதான் இந்த பதிவு. நம் நாட்டில் உள்ள 2 ராஜாக்களின் கதைதான் இது. சின்ன ராஜா, பெரிய ராஜா. இந்த சின்ன ராஜாவின் கையில் தான் நம் நாட்டை நடத்தும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். பெரிய ராஜாவிற்கு இந்த சின்ன ராஜா சரியான முறையில் நாட்டை நடத்தி வருகிறாரா இல்லையா என்ற கண்காணிப்புக்கான அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த 2 ராஜாக்களுமே ஒன்று சேர்ந்து விட்டால் சின்ன ராஜா செய்யும் அனைத்து தவறுகளையுமே பெரிய ராஜா தட்டி கேட்காமல் விட்டுவிட்டால் நீங்க என்ன செய்வீர்கள்? நம் நாட்டின் சின்ன ராஜா யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் இந்த பெரிய ராஜா தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த சின்ன ராஜா சரியான முறையில் வேலை பார்க்கிறாரா இல்லையா, இவருடைய அரசாங்கம் ஒழுங்கான முறையில் நடக்கிறதா இல்லையா என்ற கண்காணிப்பை பார்க்கிறது தான் பெரிய ராஜாவின் வேலை. ஆனால் இந்த பெரிய ராஜா சின்ன ராஜா சொல்லும்படியே கேட்க ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய பொறுப்புகள், தன்னுடைய அதிகாரத்தை அவரே மறந்து விட்டார். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மிகவும் அமைதியான முறையில் பல விஷயங்களை நம் நாட்டு அரசாங்கத்திற்கு சாதகமாக முடித்து கொண்டு வருகிறார்கள். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பிஹைண்ட் த சீனில் இருந்துக்குன்னு பல வேர்டிட்களை, பல தீர்ப்புகளை நம் நாட்டு அரசாங்கத்திற்கு சாதகமாகவே கொடுத்து வருகிறார்கள். மக்களை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்காமல் வெறும் அரசாங்க லாபத்திற்காக மட்டுமே இன்னைக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நடந்து வருகிறது. அயோத்தியா வேர்டிக்ட் வெளிவந்தது, அதுவும் அரசாங்கத்திற்கு சாதகமாக. கன்னியாகுமரி ஸ்டூடெண்ட்களுடைய பிரச்சனை, எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இன்னேர்தி நடக்கவில்லை. ஆர்டிகல் 370 376 நாட்கள் ஆகிவிட்டது, ஒரு வேர்டிக்ட், ஒரு விசாரணை கூட நடக்கவில்லை. CAA 252 நாட்கள் ஆகிவிட்டது, இப்ப ஒரு விசாரணை கூட நடக்கவில்லை. மெஹபூபா முஃப்தி டிடென்ஷன் 183 நாட்கள் ஆகிவிட்டது, அவரை பற்றியும் எந்த விதமான விசாரணையும் நடக்கவில்லை. எலக்ட்ரல் பாண்ட் 1081 நாட்கள், எந்த விசாரணையும் இல்லை. நாடு முழுவதும் நடந்த CAA NRC போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த ஸ்டூடெண்ட்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டது நம் நாட்டு அரசாங்கம். அவர்களை ஆன்டி நேஷனல் என்று முத்திரையும் குத்திவிட்டார்கள் நம் நாட்டு அரசியல்வாதிகள். அதை பற்றியும் தன் வாயை திறக்கவில்லை நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜூலை மாதத்தில் மட்டுமே நம் நாட்டில் உள்ள 50 லட்சம் நபர்கள் தன் வேலையை இழந்திருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்திலிருந்து இப்போ வரை கிட்டத்தட்ட 1,99 லட்சம் நபர்கள் தன் வேலையை இழந்திருக்கிறார்கள். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், எக்கனாமி, அன்எம்ப்ளாய்மெண்ட் போன்ற பல விஷயங்களை பற்றி நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தன் வாயை திறப்பதில்லை. மத்திய அரசாங்கத்தை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்பதில்லை. ஆனால் இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு நேரம் கிடைத்து விட்டது. இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு புதிய கேஸை கையில் எடுத்து வெறும் 24 நாட்களில் அதற்கான தீர்ப்பையும் வழங்கிவிட்டார்கள். ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து ஒரு நபர் கேள்வியை கேட்டிருக்கிறார். எப்படி ஒரு நபர் ராஜாவை பார்த்து கேள்வியை கேட்க முடியும்? எப்படி இந்த நபர் எங்களை பார்த்து கேள்வியை கேட்டார் என்ற ஒரே காரணத்தினால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வெறும் 24 நாட்களில் அந்த வழக்கை நடத்தி அதற்கான தீர்ப்பையும் வழங்கியுள்ளது. மத்தியில் ஆளும் அரசாங்கம் என்ன செஞ்சாலும் அவர்களை தட்டி கேட்பதே இல்லை, அவர்களை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்பதில்லை. இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா செய்து வருகிறார்கள்.
நம் நாட்டில் உள்ள முக்கியமான 6 ஏர்போர்ட்களை லக்னோ, அஹமதாபாத், மேங்களூர், ஜெய்ப்பூர், திருவனந்தபுரம், குவாஹாட்டி இந்த அனைத்து ஏர்போர்ட்களையுமே அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட்டிற்கு வித்துவிட்டது நம் நாட்டு அரசாங்கம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுடைய ஏர்போர்ட்டை நாங்களே நடத்த விரும்புகிறோம் என்று கடந்த 1 வருடங்களாக போராடி வருகிறார்கள். இந்த சுப்ரீம் கோர்ட்டிற்கும் அவர்கள் போயிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதை நாங்கள் விசாரிக்க முடியாது, நீங்க உங்க ஸ்டேட்ல உள்ள ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த ஹைகோர்ட்டுக்கு போற போது கேரளா கவர்மெண்ட்டை மறுபடியும் டைரக்ட் பண்ணியுள்ளது கேரளா ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த விசாரணையை விசாரிக்காமலேயே நம் நாட்டு மத்திய அரசாங்கம் மீதமுள்ள 3 ஏர்போர்ட்களையும் நேற்று அதானி குரூப்புக்கு வித்துவிட்டார்கள். ஆனால் இதை பற்றி நாம் எந்த விதமான கவலையும் படுவதில்லை. எந்த விதமான விசாரணை, எந்த விதமான கேள்வியுமே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் கேட்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வெறும் 24 நாட்களிலேயே ஒரு வழக்கை எடுத்து அதை விசாரித்து அதற்கான தீர்ப்பையும் வழங்கிவிட்டது. இந்த வழக்கு தான் என்ன? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்த இந்த வழக்கு பிரசாந்த் பூஷனின் வழக்கு. பிரசாந்த் பூஷன் ஒரு மிகப்பெரிய ஆன்டி நேஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார். இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்டால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மான பிரச்சனையாக மாறிவிட்டது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மரியாதையே குறைந்து விட்டது. அதனால இவர் மேல ஒரு வழக்கு போடப்பட்டது. 6 மாதங்கள் சிறை தண்டனையும் கிடைக்க இருக்கிறது. 2 ட்வீட் பிரசாந்த் பூஷன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார். இந்த 2 ட்வீட்டால் நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் நம்பிக்கை, மரியாதை, மானம் அனைத்துமே சிதைந்து விட்டது. இதை பற்றி விவரமாக பேசுறதுக்கு முன்னாடி இந்த 2 ட்வீட்களையும் கொஞ்சம் பாருங்கள். அப்படி என்னதான் பிரசாந்த் பூஷன் அவர்கள் எழுதிவிட்டார்? இந்த ட்வீட்களில் எழுதப்பட்ட இந்த கேள்விகளால் எப்படி நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மானம், நம்பிக்கை, மரியாதை அனைத்துமே சிதைந்து விட்டது. When historians in future look back at the last 6 years to see how democracy has been destroyed in India even without a formal emergency, they will particularly mark the role of Supreme Court and more particularly the role of the last 4 CJIs. நம் நாட்டு வரலாறில் கடந்த 6 வருடங்களை மட்டும் பார்த்தீர்கள்னா எப்படி நம் நாட்டுடைய ஜனநாயகம், நம் நாட்டுடைய டெமோக்ரசி சிதைக்கப்பட்டது என்று உங்களுக்கு புரிய வரும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதிலும் மிக முக்கியமாக கடந்த 6 வருடங்களில் இருந்த இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாக்கள். பிரசாந்த் பூஷன் எழுதின இன்னொரு ட்வீட்டையும் கொஞ்சம் பாருங்கள். CJI writes a 50 lakh motorcycle belonged to a BJP leader at Raj Bhavan, Nagpur, without a mask or helmet at a time when he keeps the Supreme Court in lockdown mode, denying citizens their fundamental rights to access justice. நம் நாட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 50 லட்சம் ரூபாய்க்கான அந்த மோட்டார் சைக்கிளில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த மோட்டார் சைக்கிள் பிஜேபி லீடருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள். எந்த விதமான மாஸ்க்கும் அணியவில்லை, எந்த விதமான ஹெல்மெட்டும் இவர் போடவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை லாக்டவுன் மோடில் வைத்துவிட்டு இவர் மோட்டார் சைக்கிளில் சுற்றி வருகிறார். இதே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டை பூட்டிவிட்டு நம் நாட்டு மக்களுடைய அந்த ஜுடிஷியல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே பறித்து விட்டார். வெறும் இந்த 2 ட்வீட்களால நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மானம் போய்விட்டதாம். இந்த கேள்விகள் எந்த விதத்தில் நியாயமான கேள்வி என்று நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அரசாங்கம் மக்கள் மேல பல வழக்குகளை போட்டு வந்தார்கள். CAA, NRC போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்ட மக்கள் மீது, அந்த ஸ்டூடெண்ட்கள் மீது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் போன்ற தீவிரவாதிகள் மேல போடப்படுற அந்த சட்டங்களை திணித்து அரெஸ்ட் பண்ணி வந்தார்கள். மைக்ரண்ட் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கொரோனா வைரஸ் பிரச்சனை, மக்களுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனை, இந்த எந்த பிரச்சனையும் பற்றி எந்த கவலையுமே காட்டாத சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மேல பிரசாந்த் பூஷன் ஒரு சில கேள்விகளை வெளிவைத்தார். அந்த கேள்விகளை எப்படி நீங்க கேட்கலாம் என்று அவர் மேல வழக்கை போட்டது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த ட்வீட்களை படித்த ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. எப்படி எங்களை பார்த்து நீங்க கேள்விகளை கேட்கலாம்? நாங்கள் ஒரு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்க எப்படி எங்களை பார்த்து கேள்விகளை கேட்கலாம்? கடந்த 73 ஆண்டுகளாக நாங்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களையே பார்த்து நீங்க கேள்வியை கேட்டுவிட்டீர்கள், அதனால உங்கள் மேல வழக்கை போட்டு விடுகிறோம். ஜஸ்டிஸ் மிஸ்ரா தானாகவே முன் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறார். நாட்டில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நாங்க மத்திய அரசாங்கத்தை பார்த்து, மாநில அரசாங்கத்தை பார்த்து எந்த விதமான கேள்வியுமே கேட்க மாட்டோம், நாங்க மக்களுக்காக நிற்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்க எந்த விதமான உரிமையும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பார்த்து நீங்க கேள்விகளை கேட்கக்கூடாது. முன்னாள் சிஜேஐ ரஞ்சன் கோகோய் அவர்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக பல தீர்ப்புகளை வெளிவிட்டார். இன்னைக்கு அவர் பிஜேபி எம்பியாக மாறிவிட்டார். அவருக்கு கிடைத்த பரிசு ராஜ்யசபா எம்பி பதவி. அதே போன்று நம்ம மிஸ்ரா அவர்களும் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த வழக்கை தன் கையில் எடுத்துவிட்டார். நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக தீர்ப்புகளை கொடுத்தால், நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்கும் அந்த நபர்களை வழக்கில் சிக்க வைத்து விட்டால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் நன்றாக அமைந்துவிடும். அதற்கான ரோட்டை தான் போட்டார் ஜஸ்டிஸ் மிஸ்ரா அவர்கள். பிரசாந்த் பூஷனுடைய ட்வீட்கள் மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தே ஆகணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் எதற்காக இந்த ட்வீட்டை பிரசாந்த் பூஷன் போட்டார் என்று, இந்த இன்வெஸ்டிகேஷனில் வெளிவந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அதற்கு பின் இந்த விசாரணை வந்தது. 24 நாட்களிலேயே இவரை கில்ட்டி என்று, இவர் ஒரு குற்றவாளி என்று முத்திரையை குத்திவிட்டார்கள் நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள ஜட்ஜ். நேத்து பிரசாந்த் பூஷனுடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு வந்தது. நேத்தே இவருக்கு தண்டனையும் கிடைத்திருக்கணும். ஆனால் அங்க நடந்த வாக்குவாதம், அங்க நடந்த விவாதம், இவர்கள் வாதாடின வாதத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே இன்னைக்கு தலைகுனிந்து நிற்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஹிஸ்டரியில் ஒரு வக்கீல் ஜட்ஜையை சேலஞ்ச் பண்ண முதல் கேஸாக தான் இருக்கும். கோர்ட் ப்ரொசீடிங் ஆரம்பித்தவுடன் சீனியர் அட்வொகேட் துஷ்யந்த் தவே அவர்கள் ஒரு விஷயத்தை வெளிவிட்டார். Heavens are not going to fall in your lordship. Defer the hearing till the review is decided. It is not necessary that this very bench should consider the sentence. சீனியர் அட்வொகேட் தவே மற்றும் பல சீனியர் ஜட்ஜ்கள் ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். கேள்வியை கேட்பது நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ரைட். இதற்காக நீங்க ஒரு நபர் மேல எந்த விதமான வழக்கையும் தொடங்க முடியாது. இது ஒரு தவறான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நாங்க எதிர்க்கிறோம். ரெவ்யூ பெட்டிஷனில் போட்டு 30 நாட்களுக்கு கழிச்சு மீண்டும் ஒரு முறை நீங்க இவரை கூப்பிடலாம். அப்போ இதற்கான தீர்ப்பை நீங்க வெளிவிடலாம். அதுவும் இந்த பெஞ்ச் இதற்கான தீர்ப்பை கொடுக்கக்கூடாது. வேற பெஞ்ச், அதாவது நீங்க தான் வழக்கு போட்டிருக்கிறீர்கள், நீங்களே இவருக்கு தண்டனையை கொடுக்கக்கூடாது. இந்த தீர்ப்பு வேற பெஞ்சுக்கு தான் மாற்றப்பட வேண்டும். அப்போதான் இதற்கான சரியான நியாயமான தீர்ப்பு வெளிவரும். இதற்கு பின் பிரசாந்த் பூஷன் தன்னுடைய வாதத்தை வெளிவைக்கிறார். I am pained and shocked that the court did not provide me with the complaint on the basis of which the contempt was taken. I am dismayed that the court did not consider my reply affidavit. நான் ஒரு வலி வேதனையுடன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறேன். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என் மேல் போடப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கூட எனக்கு கொடுக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நான் கொடுத்த அந்த எஃபிடபிட்டை கூட படிக்கவில்லை. எதற்காக நான் இந்த ட்வீட்களை போட்டேன் என்று இவர்கள் ஒரு துளி கூட கன்சிடர் பண்ணவில்லை. இந்த வழக்கை விசாரித்து என் மேலே குற்றத்தையும் சாத்திவிட்டது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. I am pained at the verdict that the court held me guilty. I am pained that I am grossly misunderstood. I am shocked that the court concluded that the conclusion without providing me any evidence about my motive. நான் மிகவும் வேதனை அடைகிறேன். நான் மிகவும் வலியுடன் இருக்கிறேன். எப்படி இந்த கோர்ட் என்னை குற்றவாளி என்று கூறினார்கள்? என்னுடைய ட்வீட்களை சரியான முறையில் பார்க்காமல் அதை தவறான முறையில் எடுத்துக்கொண்டு என்னை ஒரு குற்றவாளி என்று கருதிவிட்டார்கள் இந்த சுப்ரீம் கோர்ட். பல ஜட்ஜ்கள், பல அட்வொகேட்ஸ்கள் பிரசாந்த் பூஷனுடைய இந்த வேர்டிக்ட் சரியான வேர்டிக்ட் அல்ல, இவருக்கு நீங்க இப்போவே தீர்ப்பை வழங்கக்கூடாது என்று எதிர்த்தார்கள். ஆனால் ஜஸ்டிஸ் மிஸ்ரா அவர்கள் இல்லை, நான் இவருக்கு இன்னைக்கே இப்போவே தண்டனையை வழங்கிய தீருவேன் என்று புடிவாதத்தில் இருந்தார். பிரசாந்த் பூஷன் மன்னிப்பை கேட்டால் மட்டும்தான் நாங்கள் அவரை மன்னித்து விடுவோம். பிரசாந்த் பூஷன் மன்னிப்பை கேட்கவில்லை என்றால் அவருக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். பிரசாந்த் பூஷன் எனக்கு தண்டனையை வழங்கிவிடுங்கள், நான் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை, ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்களே கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் போன்ற மிகப்பெரிய நீதிமன்றத்தில் நடந்த இந்த கதை, மிகப்பெரிய அட்வொகேட்டான பிரசாந்த் பூஷனிடமே நடந்த இந்த கதை. பிரசாந்த் பூஷன் 50க்கும் மேலான ஹை ப்ரொஃபைல் கேசஸ்களை ப்ரோபோனோ லெவலில் நடத்தினார். ப்ரோபோனோ என்றால் பணமே வாங்காமல் மக்களுக்காக வாதாடுவது, மக்களுடைய உரிமைகளுக்காக வாதாடுவது. பிரசாந்த் பூஷன் பணமே வாங்காமல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பல வழக்குகளை நடத்தி வந்திருக்கிறார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பயந்து போய் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணி இருக்கிறது என்று கொஞ்சமாக பாருங்கள். இவர் மேல போடப்பட்ட வழக்கு என்ன, இவர் மேல யார்தான் அந்த வழக்கை தொடங்கினார், இதற்கான
எவிடன்சஸ்கள் என்ன, இந்த கம்ப்ளைண்ட் காப்பி என்ன, எதுவுமே பிரசாந்த் பூஷனுக்கு கொடுக்க மறுத்துவிட்டது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் தீர்ப்பை மட்டும் வழங்கிவிட்டார்கள். பிரசாந்த் பூஷனுக்கு இவர் மேல எதற்காக அந்த வழக்கை போட்டார்கள் என்றே அவருக்கு தெரியவில்லை. வெறும் 2 ட்வீட்களை காரணமாக காட்டி அவர் மேல வழக்கையும் தொடங்கி அவருக்கு நீதியும் வழங்கிவிட்டது நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இதற்கு பின் பிரசாந்த் பூஷன் வெளிவைத்த இன்னொரு வாதத்தையும் பாருங்கள். I believe that open criticism is necessary in any democracy to safeguard the constitutional order. Saving the constitutional order should come about personal or professional interest. My tweets were small attempt to discharge what I consider my highest duty. Open criticism ஒரு நாட்டுடைய டெமோக்ரஸிக்காக மிக முக்கியமான டூல். ஒரு நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி கேள்விகளை கேட்டே ஆகணும். உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த அந்த அதிகாரத்தை காப்பாற்றுறதற்காக இந்த மாதிரி கேள்விகள் கேட்டே ஆகணும். பிரசாந்த் பூஷனும் இதை தான் செய்திருக்கிறார். என்னுடைய இந்த ட்வீட்கள் நம் நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் எனக்கு கொடுத்த அந்த ரைட்களை காப்பாற்றுறதற்கான ஒரு சிறிய முயற்சி மட்டுமே. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்த அந்த ஜட்ஜ்கள் மீண்டும் பிரசாந்த் பூஷனை மிரட்டியிருக்கிறார்கள். மன்னிப்பை கேட்டுவிடுங்கள், உங்களை நாங்கள் மன்னித்து விட்டுவிடுவோம். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம். பிரசாந்த் பூஷன் அதற்கு பதில் கொடுக்கிறார். I do not ask for mercy. I do not appeal for magnanimity. I cheerfully submit any punishment that court may impose. நான் எந்த விதமான தயவும் எதிர்பார்க்கவில்லை. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏனென்றால் நான் தவறை செய்யவில்லை. இந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக, என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் ரைட்டை காப்பாற்றுவதற்காக நான் என்னுடைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறேன். இதற்காக கோர்ட் எந்த தண்டனையை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன். பிரசாந்த் பூஷன். பிரசாந்த் பூஷன் மீண்டும் சொல்கிறார், My tweets were out of a bona fide attempt to discharge my duty as a citizen. I would have been failing in my duty if I did not speak up at this juncture of history. I submit to any penalty which the court may inflict. I would be contemptuous on my part of offer apology. நான் கேட்ட கேள்விகள் என்னுடைய நாட்டு மக்களுக்காக. இது என்னுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த கேள்விகளை கேட்கவில்லை என்றால் என்னுடைய கடமையிலிருந்து நான் மாறிவிடுவேன். ஆகையால் நான் எந்த விதமான மன்னிப்பும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய கேள்விகள் கேள்வியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தைரியமான உண்மையான அட்வொகேட்டால் தான் இன்னைக்கும் இந்தியாவில் நீதி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு நேர்மையான வழக்கறிஞர் எப்படி நேருக்கு நேரு நின்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள ஜட்ஜ்களையே சவால் கொடுத்திருக்கிறார். எப்படி உண்மையை ஒரு துளி கூட சிதற விடாமல் ஜட்ஜ்களையே நேருக்கு நேர் நின்று கேள்விகளை கேட்டிருக்கிறார். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் செய்த காரியம் என் நாட்டு மக்களுக்காக. எனக்கு என்ன உண்மைன்னு தோணுதோ அதுதான் நான் செய்துள்ளேன். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்து கொள்ளுங்கள். பிரசாந்த் பூஷனுடைய இந்த தைரியத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். பிரசாந்த் பூஷனுடன் இந்தியாவே இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது. இதற்கு பின் தான் இந்த வழக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வழக்காக மாறுகிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள இந்த ஜட்ஜ்கள் பிரசாந்த் பூஷனை மிரட்டி பார்த்தார்கள், கெஞ்சி பார்த்தார்கள், அவரை ரெக்வெஸ்ட் பண்ணியும் பார்த்தார்கள். ஆனால் பிரசாந்த் பூஷன் தன் ஸ்டேட்மெண்ட்டிலிருந்து ஒரு துளி கூட நகரவில்லை. பிரசாந்த் பூஷன் மன்னிப்பு கேட்கிறதற்கு தயாராகவில்லை. அதனால இந்த ஜட்ஜ்கள் கீழே விழுந்து விட்டோம், ஆனால் மீசையில் மண்ணு ஒட்டவில்லை என்று சம்பாளிச்சு விடலாம் என்று நம்பினார்கள். பிரசாந்த் பூஷனிடம் பார்த்து, உங்களுக்கு இன்னும் 2 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறோம், உங்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறோம், நன்றாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மன்னிப்பு கேட்டு விட்டீர்கள்னா உங்கள் மேலே போடப்பட்ட இந்த வழக்கை நாங்கள் முடித்து விடுவோம், உங்களை நாங்கள் மன்னித்து விடுவோம். பிரசாந்த் பூஷன் அதற்காக பதிலும் கொடுத்திருக்கிறார். பிரசாந்த் பூஷன் இதற்காக பதிலும் கொடுத்தார். எனக்கு எந்த கால அவகாசமும் வேண்டாம், எனக்கு எந்த தயவும் வேண்டாம், நான் உண்மையை தான் பேசினேன், என்னுடைய கேள்வியுடன் தான் இன்னைக்கும் நான் நிற்கிறேன். நீங்கள் இன்னைக்கே இந்த தண்டனையை கொடுத்து விடுங்கள், எனக்கு நேரம் தேவையில்லை. எங்களுடைய 2 பாயிண்ட்கள், நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், நேச்சர் ஆஃப் பர்சன். இந்த குற்றம் தான் என்ன? பிரசாந்த் பூஷன் எழுப்பின இந்த கேள்விகளை பற்றி பல டிபேட்கள் நடந்திருக்கிறது, பல ஆர்டிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிரசாந்த் பூஷன் போட்ட ட்வீட்கள் மட்டும் எப்படி குற்றமாகும்? இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள 4 ஜட்ஜ்கள் 4 பேருமே வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார்கள்.
சுப்ரீம் கோர்ட்ல எதுவுமே சரியாக நடக்கவில்லை. நம் நாட்டு டெமோக்ரஸி டேஞ்சர்ல இருக்கிறது, ஆபத்தில் இருக்கிறது. இதிலும் மிக முக்கியமான நபர் எக்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகோய் அவர்கள். இவர்தான் டெமோக்ரஸி இஸ் இன் டேஞ்சர் என்று கூறின நபர். பதவி எடுத்ததற்கு பின் அனைத்து தீர்ப்புகளுமே நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக கொடுத்தார். அதற்காக இவருக்கு அந்த எம்பி பதவியும் வழங்கியது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின் எப்படி ராஜாவாக நீங்க வாழ வேண்டும் என்ற அந்த பரிசையும் வழங்கி இருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். பாயிண்ட் நம்பர் 2, நேச்சர் ஆஃப் த பர்சன். இந்த பிரசாந்த் பூஷன் அவர்கள் ரோட்டில் நடக்கும் ஒரு சாதாரண நபர் அல்ல ஐடி செல்லில் இருந்து வந்து ஏதோ ஒரு ட்வீட்டை போட்டு 4 பேரை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி ஓடி ஒளியும் அந்த நபரும் அல்ல. தைரியமாக நின்று சுப்ரீம் கோர்ட்டையே கலங்க வைத்த நபர். இவர் பல வழக்குகளை வெளிக்கொண்டு வந்த நபர். ஸ்கோல் ஸ்கேம், ஒரிசா மைனிங் ஸ்கேம், FCRA ஸ்கேம், பவர்ஸ் ஆஃப் CVC, 2G ஸ்கேம், SIT இன் ஹை ப்ரொஃபைல் கேசஸ். இந்த அனைத்துமே ப்ரோ போனோ பேசிஸ்ல, அதாவது எந்த விதமான பணமும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான காசும் வாங்காமல் இவர் போராடி இருக்கிறார். மக்களுக்காக போராடி இருக்கார். மக்களுடைய குரலாக சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடி இருக்கிறார். இந்த மாதிரி நபர் வெளிவைக்கிற கேள்வியையும் நீங்க மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் எதற்காக இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்கிறார், எதற்காக இந்த மாதிரி ட்வீட்டை போட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இவரிடம் கேட்டிருக்க வேண்டும். இதற்கு பின் ஜஸ்டிஸ் மிஸ்ரா கொடுத்த அந்த வாதத்தையும் பாருங்கள். The power to punish for the contempt under Article 129 must be used sparingly. ஜஸ்டிஸ் மிஸ்ரா கூறின அந்த ஆர்டிகல் 129 கொஞ்சம் பாருங்கள். Contempt of court என்றால் என்ன? One interferes in the court in a manner which is not minor. Instead, it substantially interferes in the court of justice. பிரசாந்த் பூஷன் 2 ட்வீட்களை மட்டும் தான் போட்டார். அப்போ பிரசாந்த் பூஷனுடைய இந்த 2 ட்வீட்கள் எப்படி கோர்ட்டுடைய ப்ரொசீடிங்கை பாதிக்க இருக்கிறது, எப்படி பிரசாந்த் பூஷனுடைய இந்த 2 ட்வீட்கள் வர இருக்கும் அந்த தீர்ப்புகளை பாதிக்க இருக்கிறது. இது இவருடைய கேள்விகள். கோர்ட்டுக்கும் இவருடைய கேள்விக்கும் எந்த விதமான நேரடி சம்பந்தமும் இல்லை. பிரசாந்த் பூஷன் ஒரு சில கேள்விகளை மட்டும் தான் கேட்டிருக்கிறார். பிரசாந்த் பூஷன் கேட்ட கேள்விகள் சுப்ரீம் கோர்ட்டிற்கு எந்த விதத்தில் பாதித்திருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. பிரசாந்த் பூஷனுடைய உரிமை, அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே அவருக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த உரிமை கிடைத்திருக்கிறது, கேள்விகளை கேட்கும் உரிமை. அப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பிரசாந்த் பூஷனை மிரட்ட பார்க்கிறார்கள்? எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பிரசாந்த் பூஷனை பார்த்து மன்னிப்பை கேட்டுவிடுங்கள், அல்ல என்றால் உங்களுக்கு நாங்கள் தண்டனை வழங்க இருக்கிறோம், இது மிரட்டல் இல்லை என்றால் வேற என்ன? இந்த வழக்கை போட்ட ஜஸ்டிஸ் மிஸ்ரா அவருடைய பின்னணியும் கொஞ்சம் பாருங்கள். நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்திற்கு சாதகமாக அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஜஸ்டிஸ் மிஸ்ரா பலமுறை ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார். அதில் முக்கியமாக we thank the versatile genius who think globally and act locally, ஸ்ரீ நரேந்திர மோடி. நம் நாட்டில் உள்ள வெர்சடைலான அதி புத்திசாலியான பிரதமருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவருடைய சிந்தனை குளோபலாக இருக்கிறது, அவருடைய ஆக்ஷன்ஸ் நம் நாட்டு லோக்கலாக இருக்கிறது. அதாவது வெளிநாட்டிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்குன்னு இந்தியாவில் வந்து இந்தியர்களுக்காக செய்து வருகிறார் நம் நாட்டு பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது அருண் மிஸ்ரா அவர்கள். இதற்கு பின் பல ஜஸ்டிஸ்கள் அருண் மிஸ்ராவை பார்த்து கேள்விகளை கேட்டார்கள். ஜஸ்டிஸாக இருந்து கொண்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கக்கூடாது, ஒரு பயஸ்டான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஒரு கட்சிக்காக ஒரு நபருக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்களை ஜட்ஜாக இருந்து நீங்கள் கொடுக்க கூடாது. ஜஸ்டிஸ் மிஸ்ராவுக்கும் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கும் உள்ள அந்த நட்பையும் கொஞ்சம் பாருங்கள். இவருடைய பர்சனல் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள் போன்ற பல டாப் பிஜேபி லீடர்ஸ்கள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதான் என்னுடைய கேள்விகள், நம் நாட்டில் உள்ள நீதிபதிகள் நம் நாட்டு அரசாங்கத்துடன் நம் நாட்டு அரசியல் கட்சிகளுடன் துணை போய்விட்டால் உங்களுக்கோ எனக்கோ எப்படி நீதி கிடைக்கும், எப்படி நியாயம் கிடைக்கும்? யார்தான் நம் மக்களுக்காக பேச இருக்கிறார்கள்? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய வேலை நம் நாட்டில் உள்ள அரசாங்கம் ஒழுங்காக செயல்பட்டு வருகிறதா இல்லையா என்று
நம் நாட்டு மக்களின் உரிமைகளுக்கு, நம் நாட்டு மக்களின் அதிகாரத்திற்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது. ஆனால் இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம் நாட்டு அரசாங்கத்திற்கு விலை போய்விட்டால், அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக விலை போய்விட்டால் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? உங்களுடைய அதிகாரம் உங்கள் கையில் இருக்குமா? கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.